பாஜகவுடன் கள்ள உறவு வைத்துக் கொண்டு தமிழக வெற்றிக்கழக ஆட்சியை கவிழ்க்க முயல்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். இதை சொன்னது யாருன்னு கேட்டா, அரசியல் கோமாளி வை கோபால்சாமி. பாஜகவுடன் கள்ள உறவு வைத்துக் கொண்டு தமிழக வெற்றிக்கழக ஆட்சியை கவிழ்க்க முயற்சி செய்கிறார் அப்படின்னு வைகோ சொல்லியிருக்காப்புல. இந்த வைகோவை பத்தி சொல்லணும்னா, இவர் திமுக பயணம் செஞ்சவர். பின்பு மதிமுக என்ற ஒரு கட்சியை உருவாக்கினாரு. அதிமுக, பாஜக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளோடு கூட்டணி வைத்தவர். மீண்டும் திமுக கூட்டணிக்கு வந்தவர். இப்போ தமிழக வெற்றிக்கழக கூட்டணிக்கு வந்திருக்காப்புல. கடந்த 5 ஆண்டு காலம் திமுக கூட்டணியில் இருந்து காரியம் சாதித்தவர். மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும், அவரை நான் பாதுகாப்பேன், திமுகவை நான் பாதுகாப்பேன் அப்படின்லாம் சொல்லி வீரமுழக்கமிட்டவர் தான் இந்த வைகோ. இன்னைக்கு தமிழக வெற்றிக்கழக ஆட்சிக்கு நான் பாதுகாப்பாக இருப்பேன், அரணாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாப்புல, மு.க. ஸ்டாலின் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழக வெற்றிக்கழக ஆட்சியை கவிழ்க்க முயல்கிறார் அப்படின்னு தடாலடி குற்றச்சாட்டு சொல்றாப்புல. இந்த வைகோ ஒரு சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி. இவர் நேரத்துக்கு நேரம் தன்னுடைய கருத்துக்களை மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பாப்புல. இவருக்கு கொள்கை எதுவும் கிடையாது, கோட்பாடு எதுவும் கிடையாது. இவர் அரசியல்ல நையாண்டி பண்றது தான் இவருக்கு வேலை. கடந்த 5 ஆண்டு காலம் திமுகவுக்கு ஜால்ரா போட்டவர், திமுகவுக்கு கொத்தடிமையா இருந்தவர். இன்னைக்கு கட்சி காணாம போச்சு. அவருடைய 2 சட்டசபை உறுப்பினர்களும் திமுகவுக்கு ஓடி போயிட்டாங்க. இப்ப தமிழக வெற்றிக்கழக கூட்டணியில போக்கிடம் இல்லாம இங்க இருக்காப்புல. என்ன சொல்றாப்புல, மு.க. ஸ்டாலின் பாஜகவோடு கூட்டணி வச்சுக்கிட்டு தமிழக வெற்றிக்கழக ஆட்சியை கவிழ்க்க முயல்கிறார் அப்படின்னு ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காப்புல. இது கண்டிப்பா உண்மையா இருக்காது. பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு திமுக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது, அது உண்மை. எடுத்த உடனே ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்ய மாட்டாங்க, அது மட்டும் உண்மை. ஆக வைகோ ஒரு கோமாளி அப்படிங்கிறத தன்னுடைய பேச்சின் மூலம் நிரூபிக்கின்றார்.